இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் 992 கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழலை குறித்து மிக முக்கியமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் கூட்டணி வைத்து செய்யக்கூடிய இந்த ஊழல் குறித்த புகார் மற்றும் ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு, சிபிஐக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர் வரை அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம். இந்த புகார் எந்த ஒப்பந்தங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்த பிறகு அந்த நெல்லை போக்குவரத்து செய்வதற்காக டெண்டர்கள் போடப்பட்டது. இது 2023 ஜூன் மாதம் போடப்பட்ட டெண்டர். அந்த டெண்டர் போடப்பட்டு ஜூலை மாதம் அந்த தேதிகள் முடிந்து ஆகஸ்ட் மாதம் அந்த டெண்டர் திறக்கப்பட்டது. அந்த டெண்டரில் ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், வெறும் முதல் 8 கிலோமீட்டர் போக்குவரத்து செய்வதற்காக அரசு நிர்ணயித்த விலை 288 ரூபாய். முதல் 8 கிலோமீட்டருக்கு 1 மெட்ரிக் டன்னுக்கு அரசு நிர்ணயித்த விலை நம்மளுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல 288 ரூபாய். இந்த ஒப்பந்தமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் டெண்டர்கள் போடப்பட்டு 38 மாவட்டங்களிலும் டெண்டர் விதிகளை எப்படி வச்சாங்க அப்படின்னா, இதுவரை லாரி ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய எந்த போக்குவரத்து ஒப்பந்ததாரரும் இதில் தேர்ச்சி பெற முடியாது, குவாலிஃபையே ஆக முடியாது. ஒருவர் கூட குவாலிஃபை ஆக முடியாத மாதிரி ஒப்பந்த விதிகளை வைத்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள், முருகர் பெயரால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முருகர் பெயரால் நம்ம டீசர் போட்டுட்டு இருந்தோம். குமாரசாமி அவர்கள் அவர் முருகர் பெயரில் அவருடைய பெயர்லேயே பல நிறுவனங்கள், கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்கள்லையும் டெக்னிக்கல் பிட்ல கூட குவாலிஃபை பண்ணக்கூடிய வகையில் வச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்களை பங்கெடுக்க முடியும், ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பங்கு பெற முடியாத வகையில் விதிகளை வச்சிருந்தாங்க. இதன் மூலமாக வெறும் இந்த 3 நிறுவனங்கள் மட்டும் அவங்களுடைய விலைப்பட்டியல் மட்டும் திறக்கப்பட்டு 288 ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை, ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் 8 கிலோமீட்டருக்கு 598 ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு. 1 மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய். 1 மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்கு. அரசு என்ன சொல்றாங்கன்னா, 2024-25 நாங்கள் 40 லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். 40 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நீங்கள் 1 மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் இழப்பு ஏற்படுது. இது ஏதோ அரசு நிர்ணயித்த தொகை மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 2023-24 இந்த டெண்டர் நடைபெற்றிருந்த நேரத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை 1 மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டருக்கு 329 ரூபாய். அதை நம்ம அனெக்ஷர்ல வச்சிருக்கிறோம். நீங்க உங்களுக்கு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நம்ம அனெக்ஷர்ல வைத்திருப்பதை நம்ம ஒவ்வொன்றாக, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் உங்களுக்கு அனெக்ஷர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 534 நீங்க பார்க்கலாம். இதில் 329 ரூபாய்க்கு திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் எல்லாம் ஆணை சிவில் சப்ளைஸ் வழங்கப்பட்டு 2023 ஓட்டிக்கொண்டிருந்ததை நீங்க பார்க்கலாம். இந்த டெண்டர் போடப்பட்ட காலகட்டத்தில் 330 ரூபாய்க்கு லாரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க 1 மெட்ரிக் டன்னுக்கு. ஆனால் இவர்கள் கிறிஸ்டியோடைய பினாமி நிறுவனங்கள் மட்டும் பங்குபட மாதிரி வச்சு எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்க புகார்ல நீங்க பேஜ் நம்பர் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்கிறோம். புகார்ல நீங்க பார்க்கலாம், பேஜ் நம்பர்
14, 13, 14 அது எல்லாத்துலேயும் இங்கே பார்க்கலாம். எல்லா மாவட்டங்கள்லையும் கந்தசாமி, கார்த்திகேயா, முருகா இவங்க மட்டும்தான். இதில் யாராவது 2 பேர் தான் பங்கெடுக்கணும். குமாரசாமி சொல்லிட்டாரு போல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகாரிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வேணாப்பா, முருகர் பேரால் இருக்கக்கூடிய நிறுவனமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இதில் கந்தசாமி, கார்த்திகேயா ஒரு மாவட்டத்தில் இருக்கும், கார்த்திகேயா முருகா இன்னொரு மாவட்டத்தில் இருக்கும், முருகா கந்தசாமி இன்னொரு மாவட்டத்தில் போட்டி போடுவாங்க. அவங்க விலை சொல்கிறது எல்லாம் ஒரே வினாவி நிறுவனங்கள் போது அவங்க சொல்கிறது தான் விலை. அவர்கள் 200%லேருந்து 500% அதிகமாக கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறோன்னு சொல்லி 10-11 மாத காலம் நெகோஷியேட் பண்ணுறோன்னு பேரில் நெகோஷியேட் செய்துவிட்டு ஜூன் 2024 இறுதியில் இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம். என்ன காலகட்டம் அப்படின்னா, மத்தியில் பாஜக அரசு மீண்டும் 2024 ஜூன் வருது. இது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதோடைய பணம் பெரும்பாலான பணம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பணம். இந்த டெண்டரை முடிவு செய்ய வேண்டிய கமிட்டி, ஸ்டேட் லெவல் கமிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு இதுலயே நாங்கள் ஒரு சர்க்குலருமே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி. அந்த சர்க்குலர்லையுமே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஸ்டேட் ஃபுட் செக்ரட்டரி, இங்கே இருக்கக்கூடிய கோபால் IAS, ஏற்கனவே அவர் கிறிஸ்டியோடைய போன ஊழலிலே ஈடுபட்டவர் என்று நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அவர் மீண்டும் ஃபுட் செக்ரட்டரியாக கொண்டு வரப்பட்ட உடனேயே இந்த டெண்டரில் அவர் அதிக விலைக்கு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் கடிதம் அனுப்பினோம். அப்படி இருந்தும் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்காமல் அவரை வைத்து ஜூலை மாதம் வரைக்கும் அவரை அந்த பதவியில் வைத்து இருந்தார்கள். அவர் டெண்டர் கமிட்டி டெண்டர் ஸ்டேட் லெவல் கமிட்டியுடைய மெம்பர். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் லெவல் கமிட்டியில் யார் இருக்கிறாங்கன்னா, EDFCI, அதாவது ஃபுட் கார்பரேஷன் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடியவர். அவர்கள் தான் இதில் அந்த சர்க்குலர் பேஜ் நம்பர் நீங்க 544 பார்க்கலாம். ஸ்டேட் லெவல் கமிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லெவல் கமிட்டி சேர்பர்சன் ஃபுட் செக்ரட்டரி, EDFCI மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி, அப்புறம் ஸ்டேட் லெவல் GM, அப்புறம் 2 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நபர். இதில் நாங்கள் கேள்விப்படுவது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது 288 ரூபாய் 598 ரூபாய் இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது என்று அந்த மத்திய அரசாங்க அதிகாரி சொல்லிட்டாங்க. நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் என்று கிட்டத்தட்ட 10 மாத காலங்களாக நீட்டடிப்பு செய்யப்படுகிறது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் 4 தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஜூன் 9 பதவி ஏற்கிறார்கள். பதவி ஏற்று 3 நாளில் நாங்கள் என்ன கேள்விப்படுறோம்னா, அந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை லீவில் போக சொல்லி அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபரை வைத்து கையெழுத்து போட வைத்து இந்த டெண்டரை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இது மேலளவிலிருந்து அவர்களுக்கு யார் அந்த ப்ரெஷரை கொடுத்தது, செய்ய வச்சது, இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு பக்கம் மாநிலத்தில் ஆல்ரெடி கிறிஸ்டிக்கு கொடுக்கறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. எப்போ கேட்டாலும், ஏன்னா இதுவரை கிறிஸ்டியை பிளாக் லிஸ்ட் பண்ணலை, அவர்களுடைய ஏற்கனவே நடந்த 2000 கோடி ஊழல் இது வரைக்கும் FIR போடல, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் மத்தியிலும் இருக்கக்கூடிய அங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நம்ம இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸையும் வைக்கிறோம். பாஜக கடந்த 5 ஆண்டுகளில் கிறிஸ்டி நிறுவனத்திடம் இருந்து 12 கோடிக்கு மேல் கிறிஸ்டி நிறுவனம் பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறது. இந்த 2024 காலகட்டத்தில் மட்டுமே 5 கோடி ரூபாய் கர்நாடகா பாஜக கொடுக்கிறது. அதற்கு பிறகு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கர்நாடகாவை சேர்ந்த பிரகலாத் ஜோஷி அவர்கள் உணவு அமைச்சர் ஆகிறார். அவர் உணவு அமைச்சர் ஆன பிறகு இந்த ஒப்பந்தமானது ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்ரூவல் 7th ரவுண்ட் நெகோசியேஷன் கொடுத்து அப்ரூவல் கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் ஜூன் இறுதிக்குள், ஜூலை முதல் வாரத்திற்குள் இந்த கார்த்திகேயா
கந்தசாமி, முருகா இவர்கள் அனைவருக்கும் 107% அதிகமாக, சந்தை மதிப்பை விட 107% அதிகமாக. நீங்கள் எப்படி வேணால் பார்க்கலாம். நாங்கள் வந்து சிமெண்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் கூட டெண்டர்லாம் விடுறாங்க. அவங்களோட பில்லை கூட வச்சிருக்கிறோம். அவங்க முதல் 30 கிலோமீட்டருக்கு 220 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ரேட்ஸ் இருக்கு. நாம ஒரிசாவுடைய ரேட், ஒரிசாவுடைய ஷெட்யூல் ரேட்டே 184 தான் இருக்கு இப்போ போடக்கூடிய டெண்டர்கள். ஸோ ஒரிசாவில் லேபர்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், லேபர் காஸ்ட் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். அதனால இந்த சர்க்குலரில் என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்டேட் லெவல் கமிட்டி தான் அவர்கள் மார்க்கெட் சர்வே பண்ணி இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் சர்வே பண்ணி. ஸோ மார்க்கெட் சர்வே பண்ணி ஸ்டேட் லெவல் கமிட்டி தமிழ்நாட்டில் 288 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய அதிகாரியும் மாநில அரசு அதிகாரிகளும் சேர்ந்து 288 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை விட 310 ரூபாய் அதிகமாக 598க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட லாஸ் என்ன? நேரடியாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 40 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொள்முதல் பண்ணப்பட்ட நெல் கோடவுனுக்கு போகும், கோடவுன்லேருந்து மில்லுக்கு போகும், மில்லுலேருந்து கோடவுனுக்கு வரும், கோடவுன்லேருந்து ட்ரெயினுக்கு போகும் அடுத்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கு. ட்ரெயினில் ஏற்றி இறங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோடவுனுக்கு போகும், அந்த டிஸ்ட்ரிக்ட் கோடவுன்லேருந்து தாலுக் கோடவுனுக்கு போகும். ஒரு நெல் மூட்டை 6-7 ட்ரிப் அடிக்கும். நம்ம ரொம்ப ஆவரேஜா 4 ட்ரிப்பு ஒரு நெல் மூட்டை அடிக்குது. 40 லட்சம் டன் இவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட 40 லட்சம் டன் இன்டு 310 ரூபாய் 124 கோடி ரூபாய் இதனால் நஷ்டம். இது 4 ட்ரிப் அடிக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 496 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு இந்த டெண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 496 இன்டு 2 போட்டிங்கன்னா 992 கோடி ரூபாய். இந்த ஒப்பந்தத்தினால் நம்ம இந்த 2 ஆண்டுகள்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய லாஸ்.